ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீனுக்கு ஈரலை அரைச்சி அதை நம்ம பொடியாக்கி அதை ஃபீட் பண்ண போகிறோம். இது மீனுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும். மீன் எல்லாமே நல்லா க்ரோத்தாகவும் அதே மாதிரி நல்லா கலரேஷன் கொடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு லைஃப் ஃபுட்டு மாதிரி. ஸோ இது ஒரு ஆட்டம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எனக்கு ரிசல்ட்டு நல்லா பக்காவாக கொடுத்துட்ருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் ஏதாவது கோழி ஈரல் கிடச்சிச்சின்னா அதை நல்லா மிக்சியில் வச்சு நல்லா அடிச்சிடுங்க. அடித்து அதை நல்லா நல்லா பொடிசாக ஆக்கிடுங்க. ஏன்னா அதில் சிலது ஒரு மாதிரி இந்த நூல் மாதிரி நீட்டமாக வரும். அந்த இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக எடுத்துருங்க. அந்த மாதிரி போடாதுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே நீட்டாக வந்துடும். நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும் அந்த நூல் மாதிரி வர்றது. அதை மட்டும் எடுத்துருங்க. மற்றபடி நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன கப்பில் இதில் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பூனை எடுத்து இப்படி எல்லா மீனுக்கும் கொடுங்க. வீக்லி இந்த ஃபுட்டு மட்டும் ஒரு வீக்லி ஒரு 3 டைம் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். உங்கள் ஃப்ரைஸும் சரி, உங்கள் பெரிய மீனும் சரி நல்லா க்ரோத் ஆகும். என்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய இந்த போலார் பேரட்டுகள்லாம் நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய குட்டி எல்லாமே கிட்டத்தட்ட 1 மாத குட்டிகள் தான். 1 மாதத்தில் இவ்வளோ சைஸ் வருதுன்னா எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இது நல்லா விரும்பி சாப்பிடுது என்கிட்ட. அதனால தான் நான் ட்ரை பண்ணி அதோட ரிசல்ட்டு பார்த்ததால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட இப்போ என்னென்ன ஃபிஷ்லாம் இருக்குன்னா டம்போயரு, அப்புறம் இந்த டம்போயருக்குள்ளே கான்வெட் சிச்சிலெட்டு பேரண்ட் சைஸு, அப்புறம் போலார் பேரட்டு, அப்புறம் ஃப்ளாட்டிலே ஒரு 3-4 ஃப்ளாட்டி கிடக்கு. அப்புறம் ஏஞ்சல் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக. அது போக கிரிப்பன் சிஸ்டம் ப்ரீடிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளுக்கு பெரிய அப்டேட்டாக பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை அதில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக ஒரு வீடியோவில் சந்திக்கேன். இதில் ஃபுல்லாகவே பேரண்ட் சைஸு ஃப்ளாட்டி இருக்கும். இது எல்லாமே நல்லா பெரிய சைஸாக இருக்கும். அது மாதிரி இதுலேயும் குட்டியும் நிறைய கிடக்கு. இதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு டேங்க் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டி குட்டி மட்டும்தான் கிடக்கும். ஃப்ளாட்டி குட்டியும் போலார் பேரட் குட்டியும் கிடக்கும். இதில் இப்போ ஏஞ்சல் ரீசெண்டாக ப்ரீடிங் பண்ணியிருக்கேன். இது எக்லை பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ரெண்டுமே எப்போ வேணாலும் எக்லை பண்ணும். சீக்கிரமே இதோட எக்லை வீடியோவும் நம்மளோட சேனலில் வரும். ஸோ அடுத்து அதுக்கு பக்கத்தில் நம்ம கிரிப்பன் சீஸு ப்ரீடிங் போட்டிருக்கேன். கிரிப்பன் சீஸு நம்மள்ட்ட வராட்ட 2 திருப்பு எக்லை பண்ணிச்சு. ஆனால் 2 டைமாக எக்கை சாப்பிட்டுருச்சு. ஸோ இந்த திருப்பு கண்டிப்பாக நம்ம அதோட எக்கை எப்படியாவது ஹேட்ச் பண்ண வைக்கணுன்ட்டு தான் நிறைய செட்டப்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் இந்த கலசத்தை எடுத்துகிட்டு அதில் பைப்பு போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.